அந்த டிராகன்ற இதை வந்து ஒரு காலேஜுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹீரோட கேரக்டர். காலேஜ்ல இருக்கிற ஒரு பையனுக்கு நிக் நேம், கெத்தான ஒரு பையனுக்கான நிக் நேம் தான் டிராகன். அது ஏன் டிராகன் அப்படின்றது படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். புஷ்பன்றது ஃப்ளவர் இல்ல ஃபயர் சொன்னாங்க. டிராகன்றது ஒரு யூத் ஃபயர். நிறைய பேர் வந்து அதை வந்து என் வாழ்க்கையை நீங்க அப்படியே படமா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. 1-2 பேர் என் கதையே ஒரு தூக்கிட்டாரு அப்படின்லாம் கூட. அப்படியே என் வாழ்க்கையில நடந்த கதை அப்படி கிடையாது. எப்படி இப்போ ஓமை கடவுளை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண அப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ண அது வரைக்கும் உண்மை. யூஸ்வலா படம் எடுப்பாங்க சார், எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க படத்துல அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து படத்துல படமா எடுத்திருப்பாங்க. ஆனா நான் மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்கேன்றத படமா எடுத்திருக்கேன். சார் விஜய், சித்து, அஷ்ரத் இந்த ஃப்ரேம்ல வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாகி அவங்க 2 பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஓமை கடவுளே, டிராகன், சிம்பு படம், இது என்ன எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது சார், மூணுமே என் படம். இப்போ டிராகன்ல பிரதீப் எப்படி உள்ள வந்தார்? சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பேசுகிறேன். நான் டிராகன்ற படத்தை இயக்கியிருக்கேன். சார், ஊமை கடவுளைக்கு முன்னாடி யாரா இந்த பையனா இருந்த அஸ்வத், ஊமை கடவுளுக்கு சக்சஸ்க்கு அப்புறம் நான் தான் அந்த பையன்ற ஒரு மூமெண்ட் மாறிச்சு. அந்த மூமெண்ட்டோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, எல்லாருடைய உழைக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஜேர்னி. ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வெளியே வர வரைக்கும் நீங்கள் யாரா அந்த பையன் தான். உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி ஓ அவன் தானே அந்த பையன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் சார். எல்லாருக்கும் இருக்கிற ஜேர்னி தான் ஒரு 7 வருஷம். ஆனால் பண்ணுற படம் புதுசாக படம் பண்ணணும், அதில் காம்ப்ரமைஸே இல்லாமல் பண்ணணும். கிடைச்ச பட்ஜெட்டில் 3 கோடிக்கு பண்ணப்பட்ட படம் தான் ஓமை கடவுளே. ஓமை கடவுளையில் வந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த காலம், நாளைய இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8-9 ஷார்ட் ஃபிலிம் அந்த இதுக்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் படித்த விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணது, செல்ஃப் லேர்னிங் நிறையா பண்ணது, அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 7 வருஷம் உழைப்பு ஓமை கடவுளே. அந்த ஓமை கடவுளை கொடுத்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது தான் டிராகன். அதுக்கப்புறம் பண்ணுற எஸ்டிஆர் சார் படமாக இருக்கட்டும், தெலுங்குல பண்ண படங்களாக இருக்கட்டும், எல்லாமே. சார், இப்போ பொதுவாக டிராகன் சொல்லும் போது அந்த டிராகன் வந்து சக்தி வாய்ந்தது, அறிவானது, இரக்கமானது, மாயை உள்ளது, தனித்துவமானது, பயங்கரமானது கூட சொல்லுவாங்க. ஆனா சைனா பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வமும் பாதுகாப்புக்கும் குறிக்கும் மரபுகளாக சொல்லப்படுது. இந்த டிராகன் எப்படிப்பட்டது? நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்கல்ல டிராகன், அது சம்வேர் நீங்க சொல்ற எல்லாமே டெஃபினேஷன் இந்த கேரக்டர்ல இருக்கு. கொஞ்சம் அராஜகமானது டிராகன், கரெக்டா? டிராகனை பார்த்தாலே கொஞ்சம் ஃபயரா இருக்கும். இது அந்த டிராகன்ற இதை வந்து ஒரு காலேஜுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹீரோட கேரக்டர். ஒரு ஃப்ளாஸ் நிறைஞ்ச ஒரு இடத்துல என்ன சொல்றது, இப்போ டிராகன் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு காலேஜ்ல இருக்கிற ஒரு பையனுக்கு நிக் நேம், இப்போ ஒரு கெத்தான ஒரு பையனுக்கான நிக் நேம் தான் டிராகன். அது ஏன் டிராகன் அப்படின்றது படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். அதை நான் பிரேக் பண்ண விரும்பல. பட் அந்த டிராகன்ற பேருக்கு பின்னாடி அது இருக்கு. பட் அந்த டிராகன்ற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபயரா இருக்கணும் அப்படின்றதுனால அந்த பேர். இப்போ பாம்புன்னு ஒரு கேரக்டர் பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு, காட்டுப்பூச்சி அப்படிலாம் வைக்கிறோம்னா அந்த கேரக்டருக்கான ஒரு இது இருக்கு, குணாதிசயம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் பாம்பு, ஏன்னா வந்து கொஞ்சம் நெட்டையா கொஞ்சம் நெளிவாவே தான் இருப்பான். ஆனால் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபயரான கேரக்டர். ஸோ அது டிராகன். அது ஏன் அந்த டிராகன் உருவாகிறதுன்றதுல ஒரு அழகான ஒரு விஷயம். அது தியேட்டரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா. சார், இப்போ புஷ்பா வந்த போது, புஷ்பா சொல்லும் போது சொன்னாங்க புஷ்பான்றது ஃப்ளவர் இல்லை ஃபயர் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு லைன்ல டிராகன் சொன்னா 1 லைன்ல என்ன சொல்லுவீங்க? டிராகன்றது ஒரு யூத் ஃபயர். டிராகன் யூத் ஃபயர். ஃபைன் சார். அஸ்வத் மாரிமுத்து உங்க பேர். அஸ்வத்னா எ ஒன் ஹூ இஸ் ஸ்ட்ராங் லைக் எ ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தோட மீனிங். உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லுன்னா எந்த குவாலிட்டி சொல்லுவீங்க? கன்சிஸ்டன்சியா, ஸ்டெபிலிட்டியா, டீப் விஸ்டமா, இல்லை என்டூரன்ஸா? ஏன்னா பகவத்கீதையில வந்து சாப்டர் 15 வெர்ஷன் 1ல கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அஸ்வத்தை பத்தி. சோ நீங்க உங்களை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட ஹார்ஸை குறிக்கிறது தான் நினைக்கிறேன். அஸ்வத்தாமா பூஜை அப்படின்லாம் இருக்கு. பட் என்ன நான் எதுன்றது சொல்லுவேன்னா, ஓப்பன் ஐ மீன் மனசுல இருக்கிறது அப்படியே பேசுறது. ஐ திங்க் தட் இஸ் அஸ்வத். அதாவது யாருக்குமே தப்பு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு
கேரக்டர். அதை எப்படி சொல்லலாம்னா ஒர்க் வைஸில் சொல்லணும்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி. சார் இப்போ உங்க அசோசியேஷன் வித் ஏஜிஎஸ், அதாவது ஃபர்ஸ்ட் படம் வித் ஏஜிஎஸ், உங்களோட 2வது படம். ஸோ இந்த 2வது படம் முடியறதுக்குள்ள அதே கம்பெனில 3வது படம் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டா இல்லாம ஒரு போஸ்டரோ ஒரு டைட்டிலையோ தெரிக்க விட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கும் அகோரம் சார், கணேஷ் சுரேஷ் சார் அவங்களோட டிராவல் பத்தி, ஏஜிஎஸ் பத்தி. கல்பாத்தி அகோரம் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல கிடைச்சிருக்கு இப்போ ஒரு மென்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் நார்மலா இருக்க முடியுது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட, அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம எது பண்ணாலும் தட்டி கொடுக்குறாரு, நல்லா நல்லா இல்லாத விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போனது இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அவர் வந்து அது வந்து வேணான்னு சொன்னதே இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா அவர் வந்து நான் டேரக்டர் சொன்னா கரெக்டா இருக்கும்னு இது பண்ணிப்பாரு. அவருக்கு தேவை கதை, அவருக்கு பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதே மாதிரி அவர் வந்து இந்த ஹாலிவுட்ல கதை கேட்குற மாதிரிலாம் கேட்க மாட்டார். அவர் வந்து இப்போ நம்ம ஒரு பட்டுக்கோட்டையில, மேட்டூர்ல, சேலம்ல, தாராபுரத்துல, ராசிபுரத்துல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து படம் பார்க்குறவனுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்ற ஒரு வெகுஜன மக்களை ரெப்ரசென்ட் பண்றது தான் அகோரம் சார். அந்த அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே காமன் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படின்றது என்னுடைய இது. ஸோ அதே மாதிரி இப்போ ஏஜிஎஸ் 26 பண்ணிட்டு இருக்கும் போதே ஏஜிஎஸ் 27 அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க படம். இத்தனைக்கும் அவங்க படம் கூட ஃபைனல் அவுட் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே படம் இப்போ டிராகன் இன்னும் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது ஒன்றும் அவங்களோட பெருந்தன்மை, இன்னொன்று அந்த டைரக்டர் மேலே வச்சிருக்க, ஐ மீன் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. ஏதோ ஒரு வகையில் அவங்க காசை வேஸ்ட் பண்ணாம கொடுத்த பட்ஜெட்ல, சொன்ன டைம்ல, சொன்ன நம்பர் ஆஃப் டேஸ்ல சொன்ன மாதிரியே அவங்க படத்தை எடுத்து கொடுத்தன்றதுல அவங்க ஹாப்பியா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சின்சியாரிட்டியை பார்த்துருக்காங்க, அதுக்கான ரெக்கக்னிஷன் தான் அடுத்தது. உங்க டிராவல் வித் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா அண்ட் ஐஸ்வர்யா. அர்ச்சனா மேம் வந்துட்டு அதான் இப்போ அகோரம் சார் கிட்ட எதுவுமே ஸ்ட்ரைட்டா போகாம, சரி அவர்கிட்ட போனா இது கொஞ்சம் நடக்காது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரூட் வந்து அர்ச்சனா மேம் கன்வின்ஸ் பண்ணா அவங்க போய் எப்படியாவது அகோரம் சாரை கன்வின்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி அர்ச்சனா மேம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் ஏஜ் அண்ட் அந்த ஒரு இது இருக்கிறதுனால ஹேவ் அ வெரி சிஸ்டர்லி ஃபீலிங் டுவர்ட்ஸ் சார். அண்ட் அவங்க வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் த ஃபிலிம் அர்ச்சனா மேம் வில் டூ இட். அண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் எனிதிங் நியூ ஷி வில் அப்ரிஷியேட். இப்போ சிலதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரோமோ வீடியோ இருக்குல்ல, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, எந்த வீடியோ பண்ணுவோம்ல, அந்த வீடியோ வந்துட்டு இது அஸ்வத் இது வேணாமே, இது கொஞ்சம் ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படிலாம் அவங்க பார்க்கல. அவங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணி ஒரு நார்மல் ஒரு இதுவாக அவங்க டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப உதாரணத்துக்கு அந்த கதற ப்ரோமோ கூட. ஆமாம், அந்த ப்ரோமோ தான் அதுதான் சொல்கிறேன். அண்ட் அர்ச்சனா மேம் கிட்ட என்னன்னா யூ கேன் யூ கேன் ஷீல் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னா ஷீல் ஆல்சோ ஹாவ் அ தாட். அதுலேருந்து நான் ஆக்சுவலாக நிறைய எடுத்துக்கலாம், இன்சைட்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகே இந்த டைரக்ஷனில் போவேன்னா அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ள நடந்திருக்கு. அண்ட் இஃப் சம்திங் இஸ் வெரி மச் நீடட் அவங்கள வந்து இப்போ வெங்கட் மாணிக்கம் சார்கிட்ட வந்து நடக்கலைன்னா நான் அர்ச்சனா மேம் கிட்ட வந்து கேட்டு அதை ஓகே பண்ணுறேன். ஸோ ஷீ இஸ் தட் என்ன சொல்கிறது வித் ஒன் பர்சன் ஹூம் ஆஸ் ஆல்சோ அவங்க ஒரு விமன் ப்ரொடியூசர்ன்றதுனால எனக்கு இன்னும் அது எனக்கு ஒரு அழகாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படமும் ஒரு விமன் ப்ரொடியூசர் அண்ட் இவங்களும் வந்து ஒரு விமன் ப்ரொடியூசர். இவங்க கூட வந்து பேசும்போது இது பண்ணும்போது அந்த லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் தே ஷோ அந்த டைரக்டர் இருக்குல்ல, அது ரொம்ப அழகு. அண்ட் சில விஷயம்லாம் அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தாலே அழகாக இருக்கும். நீங்கள் அர்ச்சனா மேம் கிட்ட சில விஷயம் போட்டு காமிச்சு அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கமிங் டு அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி. இப்போது இது அவங்க வந்து இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து இப்போ இவங்க கிட்ட ஒரு சீனியாரிட்டி இருக்கு, ஐஸ்வர்யா கிட்ட வந்து அந்த சீனியாரிட்டி இல்லாமல் மோர் லைக் ஒரு ஃப்ரெண்டா பழகக்கூடிய ஒரு இது. செட்டுக்கு அவங்க அடிக்கடி வருவாங்க அண்ட் லைக் த வே அவங்க தர அந்த அன்பு இருக்குல்ல அண்ட் த ரெஸ்பெக்ட். என்னன்னா ஏஜிஎஸ் அஸ் அ ஹோல் ஃபர்ஸ்ட் திங் இங்கே ஏன் படம் நம்மளால பிடிச்ச மாதிரி நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி பண்ணுன்னா ஒன்று தேர்ஸ் நோ இன்டர்ஃபரன்ஸ். செகண்ட் அவங்க டேரக்டரை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் எல்லாருமே அனுபவிக்கணும். எங்கள் எல்லா டேரக்டர்ஸும் இங்கே படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நல்ல கண்டென்ட் வச்சுட்டு படம் பண்ணணும்னு நிறைய பேர் ஏஜிஎஸ்ல படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் டேரக்டராக ஃபீல் பண்ண முடியும். எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். வெங்கட் மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த இவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா,
அதெல்லாம் முடியாதுப்பான்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஆனா அவர் இருக்கிறதுனாலதான் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தா நடக்குது. ஏன்னா அவர் ஒரு ப்ராப்பர் சினிமா பர்சன். அதே மாதிரி அவரை வந்து ரொம்ப டஃபஸ்டான இதுல வந்து எது வேணுமோ அவர் வந்து நிற்பார். அதே மாதிரி இப்போ நம்மளை பத்தி செட்ல எடுத்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்றது, இப்போ நம்மளை பத்தி கரெக்டா, ஆமா, இப்போ ப்ரொடியூசருக்கு என் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்குன்னா அது காரணம் வெங்கட் மாணிக்கம். ஏன்னா அவர் தான் செட்ல ஒரு நாளும் இந்த டேரக்டர் எப்படி நம்மளை வந்து வேஸ்ட் பண்ணாம டைம் இது பண்றாரு, ரெஸ்டே எடுக்காம ஒர்க் பண்றாரு, அவர் எப்படி வந்து எல்லாரையும் வேலை வாங்குறாரு, எல்லாரையும் எப்படி அன்பா நடத்துறாரு, எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு தூதுவன் தான் வந்துட்டு ஏஜிஎஸ்க்கு வந்து வெங்கட் மாணிக்கம். பட் அவர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க கேரவனுக்கு போறது இல்ல, ஆமா, யாரையும் ரெஸ்ட் எடுக்க விடுறது இல்ல, வேலை வாங்குறது தான் குறியா இருக்காரு, ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரா ரொம்ப மாங்குன்னு வேலை செய்யறாருன்னு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் சொல்றது ஒரு நல்ல விஷயம். சொல்லிருக்க மாட்டாரு. நான் சொல்றேன் அது வந்து ஒரு என்னது இப்படி ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இல்ல, அது ஒரு ஜாலியா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டைரக்டர்னால கேரவன் சார்ஜ் இவ்வளவு வேஸ்டா போச்சுன்னாரு. ஏன்னா அவர் கேரவன் கொடுத்து அவர் கேரவனுக்கே போறது இல்ல அப்படின்னு சின்சியர் டு த ஒர்க்ன்றது. இல்ல அப்படிலாம் இல்ல, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த இதெல்லாம் இருக்கும். பட் என்னன்னா நாங்க பிளான்டா இவ்வளவு டைம்ல தான் படத்தை எடுக்கணும். இப்போ டிராகன் 64 நாள்ல முடிக்க முடிஞ்சது. யூரோப் ஸ்கெடியூல், ஹைதராபாத், அது இதுன்ட்டு இவ்வளவு இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு, சாங்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாத்தையும் 60 நாள்ல முடிக்க முடியுதுன்னா அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் தான். அந்த பிளானிங் கரெக்டா பண்றோம். ஒரு டைரக்டரால பிளான் தான் பண்ண முடியும், ப்ரொடியூசரால அது எக்ஸிக்யூட் தான் பண்ண முடியும். ஆனா ஆக்டர்ஸ் அதுக்கு கோஆபரேட் பண்ணும்போதும் டீம் அதுக்கு கோஆபரேட் பண்ணும்போது தான் அது இது. ஸோ அது வந்து டைரக்டரோட கிரெடிட் இல்லை, இதுல சின்சியரா இருக்க ஆக்டர்ஸோட கிரெடிட். சார், இப்போ ஆட்டோகிராஃப் வந்த போது ஒரு கனெக்ட் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. எங்களோட கதையை எல்லாரும் சேரன் எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. சமீபத்தில் வந்து ஒரு பார்க்கிங் ஆட்டும் குட் நைட் ஆகுதும் அந்த கனெக்ட் எல்லாரையும் கனெக்ட் ஆச்சு. ஸோ டிராகனோட ட்ரெய்லரை பார்த்துட்டு 2 விதமான விஷயங்கள் இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க என்னன்னா, எங்க கதையை அவர் எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து எங்க காலேஜ்ல நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இந்த கனெக்ட் வந்து எப்படி நடந்தது சார்? அது ஒண்ணும் இல்லை சார். இப்போ ஓமே கடவுளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதை வந்து என் வாழ்க்கையை நீங்க அப்படியே படமா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. 1-2 பேர் என் கதையே ஒரு தூக்கிட்டாரு அப்படின்லாம் கூட அதை தப்பா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்க பேர் என் வாழ்க்கையில நடந்த இப்ப அப்படியே இது பண்ணிருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி அழுதவங்களும் இருக்காங்க, என்னை கட்டி பிடிச்சிட்டு பாராட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் மனிதர்கள், நம்ம எல்லாரும் ஒரே எமோஷன்ஸ் தான் கோ த்ரூ பண்றோம். நம்ம சொல்ற அந்த எமோஷன் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னு தான். ஒன்றும் இல்லை, ஒரு டைட்டானிக்னு ஒரு படம், அதுல வந்து ஜாக்கு, நான் வந்து நெல்லிக்குப்போன்னு ஒரு இடத்துல இருக்கேன், எங்க அம்மா முனிசிபல் கமிஷனராக இருந்தாங்க, இப்போ அங்கதான் இருக்காங்க அந்த இடத்துல. அங்க வந்து ஒரு அந்த படம் அந்த ரிலீஸ் ஆகுது. அங்க வந்து ஜாக்கு சாவரும் போது ரோஸ் அந்த அப்படியே அப்படியே விரைஞ்சு செத்துருவா, அப்படியே அழும்போது அங்க இருக்கிற அப்ப அந்த டிவி இது மட்டும் தான் இருக்கும். அங்க ஒரு கிழவி வந்து பயங்கரமா அழுகுது. அந்த கிழவிக்கு ஜாக்க தெரியுமா, ரோஸ தெரியுமா, இல்ல அதை எடுத்த ஜேம்ஸ் கேமரோன் தெரியுமா, இல்ல அந்த கப்பல் அவ்வளவு பெருசு அப்படின்ற இதெல்லாம் தெரியுமா? இமோஷன் தான். அந்த இமோஷன் வந்து அவங்களுக்கு போய் சேரும் போது அவங்க வந்து அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அதுக்கான. சார், இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்க லைஃப்ல நீங்க பார்த்ததா, அனுபவித்ததா, கடந்து வந்ததா? இது அப்படியே என் வாழ்க்கையில நடந்த கதை அப்படி கிடையாது. எப்படி இப்போ ஓமே கடவுளை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ண அது வரைக்கும் உண்மை. எனக்கு கடவுள் டிக்கெட் கொடுத்தாரானா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தா என்ன எங்க தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருப்பேன் நேரம். அதனால இதுல இந்த டிராகன்ற கேரக்டரோட நிறைய ஆட்ரிபியூட்ஸ் என்னோட இது இருக்கு. அதே மாதிரி இப்போ மரியம் ஜார்ஜ் தான் அப்பா கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இப்போ அவர் ஒரு சோல்னா போய் மாட்டிட்டே இருப்பாரு. அது ஒரிஜினல் எங்க அப்பாவோட சோல்னா போய் அதை எடுத்துட்டு வந்து இந்த படத்துல வச்சிருக்கேன். அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் நிறைய ரெசனேட் பண்ணும். ஒரு ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆளு அப்படின்னு அவர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அது ரெசனேட் பண்ணும். இப்போ சித்ரான்றது எங்க அம்மா பேர், அதனால சித்ரான்னு வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தன் பேர் அன்பு, பாம்பு, இவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த பேச்சுலர் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி கண்டென்ட் வேற போயிட்டே இருக்கும். பட் இந்த நம்ம லைஃபோட நம்ம பார்த்த விஷயங்களோட அதை இது பண்ணும்போது, இப்போ நான் ட்ரிப்ளிகேன்ல தான் பிறந்தேன். ட்ரிப்ளிகேன்லயே அதே இடத்துல அதே லொகேஷன்லயே இந்த படத்தை ஷூட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சில நுவான்சஸ், அந்த ட்ரைட்ஸ் அதெல்லாம் வந்து டிராகனுக்கு இருக்கும். ஆனா மொத்தமா இது டிராகன் வந்து அப்படி இருந்தா எனக்கு தூக்கி போய் இங்க உள்ள வச்சிருவாங்க.
சார் இந்த ஜார்ஜ் மரியம் மாதிரி ஒரு அப்பா கேரக்டரை நீங்க சந்திச்சிருக்கீங்களா சார்? எங்க அப்பா அம்மாவோட மிக்ஸ் தான் ஜார்ஜ் மரியம். நீங்க படம் பார்க்கும்போது யூஸ்வலா படம் எடுப்பாங்க சார். எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க படத்துல அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து படமா எடுத்திருப்பாங்க. ஆனா நான் மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்கேன்றத படமா எடுத்திருக்கேன் சார். ஓமை கடவுளையில வந்து ஒரு முக்கியமான டைலாக் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆமா. ஸோ இப்போ இந்த டிராகன்லையுமே அது ரிப்பீட் ஆகுது. ஸோ இது எதுக்குண்டான லீட்? அஸ்வத் மாரிமுத்துவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு உண்டான லீடா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். இது வந்து அந்த உனக்கு சொன்னா புரியாது சார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு டயலாக் வேணும். ஏன்னா அந்த மாதிரி அவன் கடவுளை பார்த்து திரும்பி வரான், ஏன் அவன் பைத்தியம் மாதிரி பண்றான், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னா சொன்னா புரியாது சார் அப்படின்ட்டு அந்த படத்துல இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து நடக்கிறதுனால அவன் அப்படி ரியாக்ட் பண்றான், அப்படியே கத்துறான், பைத்தியம் மாதிரி அப்படி கத்துறான். அப்போ அதை பார்த்துட்டு இருக்க கௌதம் மேனன் சார், என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ற, அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாம பண்றான் சார். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது அது ஏன்ட்டு. நான் கடவுள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்றத சொல்ல முடியாதோ அதே மாதிரி இங்க சொல்ல முடியாது அது ஏன்னு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என் கதைகள் அது வர்றதுனால அந்த டைலாக் வருது. இன்னொன்னு இன்டென்ஷனலா தான் அந்த டைலாக் வச்சேன். இப்போ எப்படி கேர்லி ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது. அதோட இந்த படத்துல பண்ணி, ஆனா ட்ரெய்லர் எடிட்ல வச்சது வந்து எடிட்டருடைய வேலை சார். விஜய், சித்து, அஷ்ரத் இந்த ஃப்ரேம்ல வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? கதையின் கிளம்பா இல்ல அவங்க சோஷியல் மீடியால ரொம்ப பாப்புலர் இருக்கிறதுனால அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்றதுனால? இல்லை சார், அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க ஒரு 200K வியூஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ் இருக்கும் போதே அவங்க ஃபேன் ஆகி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க ரெண்டு பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டேன் சார். அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கவுண்டமணி செந்தில் மாதிரி இந்த படத்துக்கு அவங்க வந்து அவங்கள வச்சா இது அந்த மாதிரி இது பண்ணல சார். அவங்க ரெண்டு பேரும் ஆக்டர்ஸாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட டேலண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜய் சித்துலாம் அதே மாதிரி அவங்களும் யூடியூப்லேருந்து வரும்போது ஒரு மைண்ட் செட் விடுவாங்க, எக்ஸ்ட்ரா டைலாக் போடலாமா, அதெல்லாம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறோமோ இதுதான் டைலாக் அப்படின்றது அது விஜய் சித்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் போயிட்டு அர்ஷத் கிட்டே எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறேன் அது இதுலாம் இது பண்ணாத, அந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே இது சார். அதே மாதிரி அவங்க இதுக்கப்புறம் வேற எந்த படம் பெருசாக நடிக்கல சார். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இன்டென்ஷன் வந்து இந்த ஆள் நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளை பிடிச்சி வந்தால் அவனுக்கு நம்ம இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சித்துமேனா நம்ம படத்தில் நடிச்சாங்க சார். ஃபைன் சார். இப்போ பிரதீப் வந்து டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகி ஹீரோவாக மாறினாரு. ஆனால் அஸ்வத் டைரக்டர் தான் வந்தார், டிராகன்ல நடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஹீரோவா? அதெல்லாம் இல்லை சார். நான் வந்து சூழ்நிலை காரணத்தினால தான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியதாக போச்சு. அண்ட் படத்தோட லாஸ்ட் டே அதுதான். ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டர் நடிக்கிறதா இருந்தது, ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால அவரால் அதை பண்ண முடியல. இப்போ அந்த டைமில் தான் அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால என் டீம் பிரதீப் எல்லாருமே ப்ரோ நீங்களே அதை பண்ணிட்டீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால அந்த கேரக்டர் நான் பண்ணேன். மற்றபடி நடிக்கிற இதெல்லாம் இல்லை சார். பட் யாராவது நான் ரொம்ப நம்புறவங்க நிஜமாலே நான் வேணும்னு கேட்டாங்கன்னா போய் நடிச்சு கொடுத்துட்டு வருவேன் சார். ஸ்னேகா கேரக்டர் சொல்லுங்க, இதுல வந்து லைஃப் கெடுத்துக்காத, உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்ற போது ஸோ லவ் ஃபெயிலியர்னாலே அது போதைக்கு தான் போவான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இல்லை சார். ஃபெயிலியர்ன்றது நம்ம லைஃப்ல ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக வழியை பாருங்க அப்படின்ட்டு நம்ம டவுன்ல இருக்கும்போது வேற யாரோ ஒருத்தங்க நம்ம லைஃப்ல சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா உன்னே நீயே அடிச்சுக்கிற நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டாக்டர் கேரக்டர் வந்து அவனுக்கு சொல்லுது. அதுதான் அதை வந்து ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது ஏன் அது அழகா இருக்கும்னா, ஏன் அவங்களை போட்டு நான் அந்த கேரக்டருக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸா ஒரு விமன் ரொம்ப அழகானவங்க, அவங்களும் லைஃப்ல லவ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தம்பி இதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்று சொல்றேன் கேளு, கன்வின்சிங்கா இருக்கும். அதை ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தங்க பண்ணும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும் அப்படின்றதுனால தான் அது லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேசணுன்றது தான் அந்த கேரக்டர். பிரதீப் என்ன சொல்றாரு, ஒரு சைட்ல நல்ல பையனா இருந்தா நல்லா பிடிச்சா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ன்றது பொய்ன்றாரு, ஆனா ஓப்பனிங்ல பேட் பாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு. ஸோ டிராகன் என்ன சொல்ல வருது? ஒன்றும் இல்லை சார், ஒரு ஒரு காலகட்டங்களில் நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பேட் பாய் தான் வேணும், அப்பதான் ஒரு காலேஜ் போகும்போது கெத்தா இருக்கும்னு தோணும். ஆனா காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி லைஃப்ல செட்டில் ஆன ஒருத்தனா இருக்கணும்னு பார்ப்பாங்க. சேஃபா செக்யூரா இருக்கும், செக்யூர், சேஃப் அண்ட் எவ்ரிதிங்.
இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. அண்ட் சார் தத்துவங்களும் இதுவும் அந்தந்த பீரியடுக்கு தான் சார் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இப்போ நம்மளோட வயசுல 10 வயசு மூட்டவங்க இருக்காங்க, ஒன்று சொல்றாங்கன்னா ஐயே பூமரு அப்படின்னு, ஆனா அது அவங்க அனுபவத்துல சொல்றாங்க. சரியா? நம்ம அதே மாதிரி உங்களுக்கே லைஃப்ல என்ன ஆகும்னா திடீர்னு ஒருத்தனுக்கு சொல்லுவீங்க, ஆஹா இதே விஷயத்த நமக்கு ஒரு 10 வருஷம் ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்களே, நம்ம அவங்களை எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கும் சார். எல்லாருக்குமே அந்த ஒரு வரும் ஏஜ் ஆக ஆக. அந்த மாதிரியான what role do you think social media plays for a film success? very important. Though it is a very or 5% 10% of the entire population, but they carry that information to the rest 90%. அவங்க சொல்ற ஒரு 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 சார் ஒரு என் பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போது ஓமை கடவுளையோட ப்ரெஸ் மீட் ஷோ அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்தது, அந்த படத்தோடைய ஒரு நாள் கேப் முன்னாடி பார்த்தது, அவங்க எழுதினது, அந்த 3 கோடி படத்தை நல்லா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டேக்கு ஓப்பனிங் ஹெல்ப் ஆச்சு. இப்போ லவ் டுடேக்கு அந்த ட்ரெய்லரில் அவங்க படம் இது பண்ணதே எழுதிச்சு. போர்த்தொழில்ன்ற படத்துக்கு வர்றதே தெரியாது, ப்ரெஸ் மீடியா எழுதினதுனால தான் அந்த படம் இதுவாச்சு. மக்கள்கிட்ட இல்லை சார், இதுலேயே மீடியேட்டர்ன்ற இதுதான் இருக்கிறது பிக்கஸ்ட் ப்ரொஃபஷன் நான் கேள்விப்பட்டேன். வேர் there's lot of money involved, at the same time the biggest business and இதுன்ட்டு. அது நடுவில் அந்த மீடியேட்டர் ஜாப் தான் சோஷியல் மீடியா. அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கிற விதம் தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் உள்ள the bridge between the creator and the bridge between the common audience and the creator. இது ஸோ அதுக்குள்ள நடக்கிற ட்ராமா வந்து நம்ம போகிறது. சார் ஏர்லியர் வந்து பேன் இண்டியான்றது ஒரு பேஷனா இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா பேன் இண்டியா இட்ஸ் பிகம் a fashion. how do you look into it? இப்போ அது அது இந்த டிஃப்ரென்ஸ் தான். நான் என்ன ரீசனுக்காக படம் பண்ண வரேன்றது, அட்டென்ஷனுக்காக படம் பண்ண வரேன்னா, இல்லை நான் எனக்கு படம் பண்ண பிடிக்கும் அதனால படம் பண்ண வரேன்னா, இதுதான் எக்ஸாக்டா அது. அட்டென்ஷனுக்காக படம் பண்றதுன்னா தெரியும் இல்லையா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் 4 பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்றது அட்டென்ஷன். நம்ம எப்படியாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம இந்த படம் பண்ணிடலாம், படம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்றது பேஷன். அதே மாதிரி தான் பேன் இண்டியா. உங்கள் கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது உலக மக்கள் எடுத்துகிட்டு போய் பேன் இண்டியா. அதுக்கு ரூட் வந்து கண்டென்ட். ஸோ ஆஃப்டர் தி சக்ஸஸ் அண்ட் கிரிட்டிக்கலி அக்கம்ன ஓமை கடவுளைக்கு அப்புறம் உங்கள் இன்ஃப்ளூயன்ஷியல் அப்ரோச் டுவர்ட்ஸ் டிராகன் எப்படி மாறுச்சு? எப்படி இந்த இந்த ஜானர்லேருந்து அடுத்த ஜானருக்கு எப்படி வந்தீங்க? அப்படிலாம் இல்லை சார், என்னோட டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் அது சேம். இமோஷனலி ட்ரிவன் கேரக்டர் ஆர்ட்ஸ் உள்ள படம். எப்படி ஓமை கடவுளை பண்ணணும் அதே தான், இப்பயும் அதே தான் பண்ணுறேன். நாளைக்கு STR 51 பண்ணும்போது அதே மாதிரி தான் பண்ணுவேன். அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஃபிலிம் இஸ் த சேம். டெக்னிக்காலிட்டிஸ் மாறலாம், அது நம்மளுடைய லேர்னிங், பட் த அப்ரோச் வாட் ஐ ஹேவ் ஃபார் ஃபிலிம் இஸ் த சேம், விச் இஸ் ஃபீடிங் ஆக்டர்ஸ் வித் கிரேட் moments, what happened before, what happened after the scene, and getting them involved with the scene, and சொன்ன டைம்ல கரெக்டா அந்த டேல அந்த இதை முடிச்சிடணும். அதுதான் கிட்டத்தட்ட நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் அவங்களோட பேட்டர்ன் 2.2 வருஷன் ஆஃப் கேஎஸ் ரவிக்குமார் அப்படிலாம் சொல்லிட்டேன் சார். அவங்களாம் லெஜெண்ட். பட் அவங்களுக்கு ஒரு இது இருந்தது இல்லையா, ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் ப்ரொடியூசர் முதலாளின்றது. இது வந்து ஓமை கடவுளே, டிராகன், சிம்பு படம், இது என்ன எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது சார். மூணுமே என் படம். இது மூணுத்துலேயும் நான் இருக்கேன் பாவனா, என் படம். இது எல்லாருமே இதில் டிஃப்ரென்சியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கேம் மாறும், பட் மூணுமே நல்ல படமாக இருக்கும், என் படமாக இருக்கும். இப்போ டிராகனில் பிரதீப் எப்படி உள்ளே வந்தார்? பிரதீப் வந்து டிராகனில் கதாநாயகனா இல்லை கதையின் நாயகனா? கதாநாயகன், கதையும் நாயகன் ரெண்டுமே. அவர் லவ் டுடேன்ற ஒரு படத்துக்கு அப்புறம் 100 crores அப்புறம் வந்து படம் பண்றதுனால ஒரு ஸ்டாரா வராது. அந்த ஸ்டாரை எப்படி இந்த படத்துல அடாப்ட் பண்றோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னோட பாணியில கதையின் நாயகனா அந்த கதைக்கு அவர் என்ன பண்ண போறாரு அதையும் மீறாம ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணது தான் டிராகன். இட்ஸ் அ ஸ்டார் வெஹிக்கிள் வித் ஆக்டர் நீடிங் டு பெர்ஃபார்ம்.